நிரந்தரமா டிஜிபி கூட போட முடியல. என்னத்துக்காக இப்ப ஆட்சி நடத்துறாங்கன்னே தெரியல. பெண் போலீஸார பாலியல் வன்கொடுமை செஞ்ச செய்தியை காலையில பார்க்குறோம். மக்கள் தெள்ள தெளிவாக திமுகவை விரட்டி அடிக்க வேண்டும். தப்பு செய்யறவன் வந்து திமுகவுல வந்து அடைக்கலம் அடைஞ்சுக்கலாம். பெண்களை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா அங்க உள்ள யாருமே ஒழுங்கு இல்ல. ஒட்டுமொத்த திமுகவுலயுமே யாருமே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. அப்ப நீங்க எல்லாம் பாலியல் குற்றத்துக்கு வந்து ஆதரவாளர்களா? திமுகல உள்ளவங்க அதிக பேர் இந்த பாலியல் குற்றங்களை செய்யறதுனாலதான் இப்படி இருக்கு இந்த நாடு. தினம் தினம் அரசியல் பழகிட்டு இருக்க, பயணிச்சிட்டு இருக்க திங்க் பாலிடிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த கொஞ்ச நாட்களாகவே வந்துட்டு சட்டம் சீர்குலைந்து இருக்கு அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா லாக்அப் மரணங்கள், கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள் இதெல்லாம் தொடர்ந்து கொஞ்ச நாளாக அதிகமாக நடந்துட்டே வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அதை பற்றி பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா. இப்போ கொஞ்ச நாளாக இந்த லாக்அப் மரணங்களாகட்டும், பாலியல் வன்கொடுமைகளாகட்டும் எல்லாமே வந்துட்டு அதிகமாக வந்துட்டு நடந்துட்டு வந்துட்டே இருக்கு. உண்மையாவே சட்ட ஒழுங்கு நம்மளை பாதுகாக்க இருக்கா இல்ல சீர்குலைந்து இருக்கா? திமுக ஆட்சியில இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரமா டிஜிபி கூட போட முடியல. பொறுப்பு டிஜிபி தான் போட்டிருக்காங்க. என்னத்துக்காக இப்ப ஆட்சி நடத்துறாங்கன்னே தெரியல. அவர்களை பொறுத்த அளவுல விளம்பரங்களை செஞ்சுட்டா மக்கள் வந்து ஏமாந்துருவாங்க, ஏமாந்து அவங்களுக்கு வாக்களிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு ரீல்ஸ் போட முடியும், எந்த அளவுக்கு விளம்பர மாடலை நோக்கி போக முடியும்னு தான் பார்க்குறாங்களே தவிர, இங்கே மக்கள் நிம்மதியாக வாழ்கிறாங்களா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கா? தினம் தினம் இன்று கூட பார்த்தீங்கன்னா காலையில் பேருந்து நிலையத்திலேயே ஒரு பெண்ணை அவருடைய கணவன் வெட்டி கொலை செய்துட்டதாக பார்க்குறோம். பெண் போலீஸார பாலியல் வன்கொடுமை செஞ்ச செய்தியை காலையில் பார்க்குறோம். தினம் தினம் பாலியல் வன்கொடுமை இல்லாத நாளே கிடையாது. இவர்களுடைய ஆட்சியில் சாதனைன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை அதிகமாக இருக்கிறத தான் இவங்க சொல்லிக்க முடியும். வேதனையை தான் சொல்லிக்க முடியுமே தவிர இங்கே சாதனைன்னு ஒன்றுமே கிடையாது. இவர்களுடைய என்சிஆர்பி டேட்டான்னு சொன்ன டேட்டா இருக்கே அதுவுமே பொய்யானது. பொய்யானதுன்னா என்னென்னா, சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பேஸ் பண்ணி தான் உள்துறை செயலாளர் பேசினாங்களே தவிர இது உண்மையாகவே என்சிஆர்பி டேட்டா கிடையாது. 22க்கு அப்புறம் 25, 26 ரிப்போர்ட்லாம் இன்னும் வரவே இல்லை. அப்போ என்சிஆர்பிலையுமே பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தமிழகத்தில் அதிகரிச்சிருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் பீகாரை விட இங்கே மோசமாக இருக்குங்கிறாங்க. அப்போ என்ன ஆட்சி நடத்துறீங்க? யாருக்காக ஆட்சி நடத்துறீங்க? இப்போ இந்த தூத்துக்குடியில் நான் விளாத்திக்குளம் பகுதியில் வேடநத்தம் பகுதியில் நடந்த கொடுமையான ஒரு +2 மாணவி பிரதீபாங்கிற +2 மாணவி வந்து சொல்லும் போதே நமக்கு துக்கம் தொண்டை அடைக்குது. கொலை செய்யப்பட்டு துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கிடந்திருக்காங்க. போலீஸ் வந்து இன்னைக்கு வரைக்குமே குற்றவாளியை கண்டுபிடிக்கல. இப்போ பாத்தீங்கன்னா டெல்லி நிர்பயாக்காக வந்துட்டு குரல் கொடுத்த திமுக அரசு இப்போ தூத்துக்குடி நிர்பயா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த விளாத்திக்குளம் சம்பவத்தை வந்துட்டு எடுத்து பேசிட்டு இருக்காங்க சமூக வலைத்தளத்துல. ஏன் இதுக்காக இன்னும் டிஎம்கே சைட்ல இருந்து ஒரு அரசு சார்பில் எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு கொடுக்காம இருக்காங்க, எதுவும் பேசாம இருக்காங்க? பேசாம இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா அவர்களால கட்டுப்படுத்த முடியல. குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை ஒரு அரசு வந்து 4.5 வருஷம், 4.25 வருஷம், ஆல்மோஸ்ட் 5 வருஷம் முடிய போகுது. அப்ப அது வரைக்குமே குற்றவாளிகளை பயமுறுத்துற வகையில் ஒரு ஆட்சி நடத்தியிருக்கணும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்தால் கண்டிப்பாக தண்டனை கடுமையானதாக இருக்கும், அதுவும் விரைவாக வழங்கப்படும், காலதாமதம் இல்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து இவங்க ஆட்சியில் எங்கேயாவது ஒரு இடத்துல நிகழ்த்தி இருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து பதில் சொல்லுவாங்க, பேசுவாங்க. இவங்க பெண்களை பற்றி கவலையே படலை. பெண்களை பற்றி கவலைப்படலை. ஆனால் ஓட்டு வங்கிக்காக பொங்கலுக்கு 3000 ரூபாய் தேர்தல் நெருங்கும் போது கொடுத்துக்கலாம், 5000 ரூபாய் நம்ம போட்டோம்னா போதும், பெண்கள்லாம் நம்ம பக்கம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மிகவும் இழிவாக ஒரு அண்டர் எஸ்டிமேட்னு சொல்லுவாங்களே, குறைவாக மதிப்பிடுதல், பெண்களை குறைவாக மதிப்பிட்டு வச்சிருக்கிறது தான் திமுக. உண்மையாகவே இவர்களுக்கு தக்க பாடத்தை தமிழக பெண்கள் நிச்சயமா கொடுப்பாங்க. இப்போ திமுக வந்துட்டு ஒரு சமூக நீதி கட்சின்னு சொல்றாங்க. பெண்களுக்கு வந்துட்டு இத்தனை சலுகைகள், வாக்குறுதிகள் எல்லாமே வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த நீங்க வந்து கேக்குறீங்க இந்த மாதிரி பாதுகாப்பு வந்துட்டு திமுக அரசு கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க தவறுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா திமுக நிர்வாகிகளே வந்துட்டு இதுக்கான இந்த குற்றங்கள் வந்துட்டு அதிகமா வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இப்போ நீங்க கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கிருஷ்ணகிரியில இந்த 2 வயசு குழந்தையாகட்டும், ஹேர் ஹோஸ்டர்ஸை வந்துட்டு செக்ஷுவல் அசால்ட் பண்ண டிஎம்கே கவுன்சிலர் ஆகட்டும்,
அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இது தொடர்ந்து வந்துட்டு நடந்துகிட்டே வருது. ஒரு கட்சியில இருந்துட்டா வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது உள்ள தப்பிச்சு இதுக்கான அதிகமான செயல்கள வந்துட்டு அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க மேம். இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆமாம்மா. 2022ல திமுகவோட உதயநிதி அவரோட இளைஞர் அணியில ஒருத்தர் 22 வயசு பொண்ண கற்பழித்த வழக்கா இருக்கட்டும். நீங்க சொல்ற மாதிரி ஏகப்பட்டது. இதுல எல்லாத்தையும் விட மிகவும் கொடுமையானது என்னன்னா, 2 வயசு குழந்தைய திமுகவோட இளைஞரணி அமைப்பு செயலாளரா ஏதோ ஒரு பொறுப்புல இருந்தவரு, 2 வயது குழந்தைன்னு கூட பார்க்காம, அதை போய் வன்கொடுமை செய்து, அந்த அந்த குழந்தை மரணிச்சுட்டு அப்படிங்கும்போது, இதை விட ஒரு கொடுமையான சம்பவம் என்ன இருக்க முடியும்? இங்க ஊடகங்கள், பெரும்பான்மையான ஊடகங்களை திமுக தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு, இவ்வளோ பெரிய விஷயத்த கூட இந்நேரம் சென்ற ஆட்சியா இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு ஊடகமும் இதே விஷயத்த கிட்டத்தட்ட மாத கணக்குல எடுத்துட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த செய்தியை மறைப்பதற்கு என்னவோ அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் மனவேதனை அளிக்குது, மனவேதனை. ஏன் வந்து மீடியா கூட இந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. இங்க திமுக வந்து தப்பு செய்யறவன் வந்து திமுகவுல வந்து அடைக்கலம் அடைஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் திமுக உருவாக்கப்பட்டிருக்கு. தப்பு செய்தவர்களை காப்பாற்றுவார்கள். நாம தப்பு செய்றோம்னா திமுகல இருக்கோம், அதனால நமக்கு எதுவுமே நடக்காது, நமக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது, எந்த கேஸும் விழாது. ஏன்னா அண்டர் கண்ட்ரோல், காவல்துறை முழுவதுமாக திமுகவுடைய கைப்பாவையாக அவர்களுக்கு கீழே செயல்படக்கூடியதாக இருக்கு. இதுக்கு ஒரு இண்டிபெண்டன்சி இருக்கணும். புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்காட்லாந்து போலீஸுக்கு நிகரான போலீஸ் தமிழ்நாட்டு போலீஸ் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி சுதந்திரம் கொடுத்து சுதந்திரமாக செயல்படும். இங்க வந்து எந்த ஸ்டேஷன் போனாலும் ஒரு மாவட்ட செயலாளரோ அல்லது லோக்கல் திமுக நிர்வாகியோ வந்து எஃப்ஐஆர் எடுத்துக்கலாமா இல்லை எடுத்துக்க வேண்டாமா, இதெல்லாம் யார் முடிவெடுக்கிறா? கட்சிக்காரர்கள் முடிவெடுக்கிறாங்க. இது மாதிரி முடிவெடுத்தா எப்படி மக்களை பாதுகாப்பதற்கு காவல்துறை உதவியாக இருக்க முடியும்? அல்லது காவல்துறை அவங்களே காப்பாற்றிக்க முடியாம இன்னைக்கு இருக்காங்க. இதுதான் உண்மையான நிலவரம். இப்போ இந்த மாதிரி காவல்துறையை வந்துட்டு ஏவி எந்த ஒரு போராட்டங்கள் நடந்தாலும், ஆர்ப்பாட்டங்கள் நடந்தாலும், குரல் கொடுத்தாலுமே வந்துட்டு போலீஸை ஏவி விடுற மாதிரி, அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனே வந்துட்டு கட்ட பஞ்சாயத்து நிலையம் மாதிரி வந்துட்டு மாறிட்டு வந்துட்டு ரொம்ப காலமாவே இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ வந்துட்டு அது வந்துட்டு அதிகமாவே பார்க்க முடியுது. இந்த விளாத்திக்குளம் கேஸ்ல எடுத்துட்டீங்கன்னா, கம்ப்ளைண்ட் குடுத்த உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம அவங்கள வந்துட்டு அலக்கழிச்சிருக்காங்க. ஸோ தவறான வார்த்தைகள் போக்சோ கேஸஸ்ல போனாலும், இல்ல மகளிர் ஸ்டேஷன்லயே போயிட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணாலும், அவதூறான வார்த்தைகள் பயன்படுத்துறது, இந்த மாரியான இது அவங்களே வந்துட்டு அந்த ஒரு பிரச்சனைய வந்துட்டு இந்த லாக்அப் மரணங்களுமே அத பேஸ் பண்ணி தான் நடந்துட்டு இருக்கு. இத நீங்க எப்படி மேம் பார்க்குறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு உண்மையாவே கட்ட பஞ்சாயத்து நிலையமா மாறியிருக்கா? ஆமாங்க. இப்ப நம்ம இந்த வேடநத்தம் பகுதியில அந்த பிரதீபாங்கிற குழந்தை 12வது படிக்கிற பிள்ளை குழந்தை தான். அதோட வழக்குலயே பார்த்தீங்கன்னா, புகார் குடுத்துருக்காங்க. அந்த புகார போய் குடுக்கும்போது, உன் பொண்ணு யாரோடையாவது ஓடி போயிருக்கும். இது மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து எப்படி வந்து போலீஸ் வந்து பேச முடியும்? காவல் நிலையத்துக்கு போற பெற்றோர் மத்தியில, இது மாதிரியான ஒரு பேச்சு பேசி, அவர்களையும் காயப்படுத்தி, ஒருவேளை காவல்துறை வந்து துரிதமா செயல்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அட்லீஸ்ட் அந்த பொண்ண உயிரோடையாச்சும் மீட்டிருக்கலாம். அதற்கு கூட இங்க வழி இல்ல. பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரையாவது போய் போலீஸ் காப்பாத்திருக்குன்னு நம்ம பார்த்தோமா? இல்ல. கோயம்புத்தூர்ல அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்த போதும் அந்த பெண்ணு தானா போய் தப்பிச்சு வந்தது தானே தவிர, அங்க யாருமே அவங்கள காப்பாத்துறது எங்க பக்க நிகர்ல காவலர்களே இல்ல. அந்த பொண்ணு குடியிருப்புகளை தேடி போய் அவங்க காவலருக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் வந்திருக்காங்களே தவிர, இதில் எந்த இடத்துலையுமே காவல்துறை எதுக்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவங்க யாருக்காக இருக்காங்க? திமுகவுல இருக்கிற கட்சிக்காரங்களுக்காக இருக்காங்க. ஒரு பெண்ணோடைய வழக்கு இன்னும் சொல்ல போனா பட்டியலின பெண்கள் தான் இந்த ஆட்சியில அதிகமான பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க பாலியல் வன்கொடுமையில. 9% பேர் பட்டியலின பெண்கள் அதிகரிச்சிருக்கு. பாலியல் கொடுமைகள் வந்து இவர்களுக்கு எதிரானதுல அதிகரிச்சிருக்கு. சமூக நீதி பத்தி பேசுறதுக்கோ, பெண்களை பத்தி பேசுறதுக்கோ தகுதியை இழந்துட்டாங்க. கம்ப்ளீட்டா தகுதி இழந்துட்டாங்க. அதாவது எந்த காவல் நிலையத்துக்கு போனாலும் தமிழகம் முழுவதுமே ஒரு குழந்தைக்கு எதிரான குற்றம் நடந்திருக்கு, குழந்தையை காணலை இல்லை பெண்ணை காணலை அப்படின்னு சொல்லி என்ன போனோம் எதுக்கு பெற்றோர் போனாலுமே அந்த பெற்றோரையே தாக்குன சம்பவம்லாம் இருக்கு. சென்னை அண்ணா நகரில் கூட அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையோட அப்பாவை அடிச்சிருக்காங்க. அப்போ இது என்ன மாதிரியான மிருகத்தனமான ஆட்சி? இந்த மிருகத்தனமான ஆட்சி என்ன சொல்லுதுன்னா, நீ கட்சிக்காரனா இல்லை அல்லது அவர்களுக்கு வேண்டியவரா இல்லை அப்படின்னு சொன்னால் பாதிக்கப்பட்டுட்டு போ, உங்களுக்காக நாங்கள் ஆட்சி செய்யலை, உங்களுக்காக நாங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி போலீஸே வந்து கரவேட்டி கட்டாத திமுக காரனாக மாறி இருக்க மாதிரி தான் தோணுது. அதை விட கொடுமை, ஒரு பெண் பாதிக்கப்பட்டு வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பிறகு அவருடைய காதலன் திருமணம் செய்த ஒப்புதல் தெரிவிச்சுட்டாங்கிற ஒரு செய்தியை வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போ நீங்கள்லாம் பாலியல் குற்றத்துக்கு வந்து ஆதரவாளர்களா?
ஒரு பெண் ஒரு முறை பாதிக்கப்பட்டுட்டா அவங்க வாழ்நாள் முழுவதும் மரணிக்கிற வரைக்கும் அந்த சம்பவத்தோட கொடுமையை அவங்க மனதளவில் எவ்வளவு அனுபவிப்பாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? அப்போ யார் வேணாலும் பாதிக்கப்படலாம், உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க யாராவது வருவாங்கிறத செய்தியை சொல்றதுக்கு தான் இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க கேட்டதை இப்போ நான் தொடர்பு படுத்துறேன். அப்போ திமுகவில் உள்ளவங்க அதிக பேர் இந்த பாலியல் குற்றங்களை செய்யறதுனால தான் இப்படி இருக்கு இந்த நாடு. முதல்ல இந்த கட்சியையே ஒழிக்கணும். பெண்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் இன்னைக்கு கூட செய்திகளை பார்க்குறோம். மாணவரணி பொறுப்பில் இருந்த தலைவராக இருந்தவர் நிறைய பெண்களுக்கு ஆபாச மெசேஜ்களை அனுப்பி அந்த மெசேஜ்கள்னால தான் இன்னைக்கு வந்து 35 பெண்கள் புகார் அளிச்சிருக்காங்க. அந்த பெண்கள் கட்சியில் புகார் அளிக்கக்கூடாது. அந்த பெண்கள் உண்மையானவர்களாக இருந்தால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கணும், அல்லது எங்களை போன்றவர்கிட்ட கொண்டு வந்து புகார்களை கொடுங்க. என்ன திமிர் இருந்தா இவனுங்க கட்சி பொறுப்புல இருக்குங்கிறதுக்காக பெண்களை வந்து கொச்சைப்படுத்தி அவர்களுக்கு ஆபாச எந்த கட்சியில் வேணாலும் இருந்துட்டு போட்டுமா, பெண்கள் தானே. இப்போ எங்களுக்கெல்லாம் எவ்வளோ கோபம் வருது. அந்த மெசேஜ் சாட்டிங்லாம் கூட எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதில் எதுவும் மார்ஃபிங் இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே அது போன்ற நபர்களை கட்சியில் வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்போ அந்த கட்சியில் வச்சுக்கிட்டு இன்னொரு பொறுப்பு கொடுத்து பார்க்குறாங்கன்னா திமுக எவ்வளவு அது ஒரு கண் துடைப்பா பொறுப்பு மட்டும் மாற்றி வந்து பண்ணிட்டு இருக்காங்களே மேம். அதான்ப்பா, அவங்களுக்கு வந்து பெண்களை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா அங்கே உள்ள யாருமே ஒழுங்கில்லை. ஒட்டுமொத்த திமுகவிலையுமே யாருமே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. பெண்களுக்கு ஆதரவு அளிக்கணும், ஆதரவாக இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அவர்களுடைய நோக்கம் என்னன்னா, இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி முதல்வர் எப்படி பேசினாரு, இன்னைக்கு செந்தில் பாலாஜி தான் எல்லாமேன்னு பேசுறாரு. அது மாதிரி ஓப்பனாக தெரிஞ்சு ராஜீவ்காந்தி அப்படிங்கிற ஒரு பொறுப்பாளர் வந்து இவ்வளவு ஆபாச கருத்துக்களை அனுப்பியிருக்கான்னு தெரிஞ்சும் அவரை கட்சியை விட்டு நீக்காமல் வச்சுருக்காங்க. ஆபாசமாக மேடை போட்டு பேசுகிறவங்களுக்கு இப்போ அப்படியே நீக்கம் பண்ணிவிட்டு மறுபடியும் சேர்த்து அவங்கள மறுபடியும் பேச விடுவாங்க. பெண்களுக்கு எதிராக பேசுகிறவங்களுக்கு தான் அங்கே நிறைய மரியாதை கிடைக்குது. பெண்களுக்கு எதிராக நடக்கிறவங்கள அவங்க கைவிடவே மாட்டுறாங்க. அப்போ பெண்கள் அடித்து துரத்த வேண்டிய ஒரு கட்சி அப்படின்னா அது திமுக தான். ஏன்னா உங்கள் வீட்டு பெண்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி நாங்கள்லாம் களத்தில் நின்று பல போராட்டங்களை முன்னெடுக்கிறோம். பெண்களுக்காக போராடக்கூடிய பலரை வந்து நீங்கள் பார்க்காம பெண்களை அடிமையாகவும் ஒரு போக பொருளாகவும் அவர்களை மதிக்காதவர்களாகவும் ஒட்டுமொத்தமாக இவங்க ஆட்சிக்கு வந்துட்டா எந்த துறையிலையுமே பெண்களுக்கு மரியாதை இல்லை. அது மாதிரியான ஒரு நிலையை உருவாக்குறது வேதனையாக இருக்குது அப்படிங்கிறது தான் மக்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான்.